அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை உள்ளிட்ட 7 மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, நீலகிரி, கோவை மலைப்பகுதிகளுக்கும் ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வங்கக்கடல்ல தமிழ்நாட்டின் கரையோரமாக நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை 5:30 மணி அளவுல தன்னுடைய வலுவை இழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை வருகிறது. மேலும் தற்போதைய சூழலில் அது வடக்கு தமிழக கடலோர மாவட்டங்களின் மீது நிலை வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் தாக்கத்தால் தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதற்கும் பரவலாக மழை பெய்வதற்குமான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் 7 மாவட்டங்கள்ல இதன் தாக்கத்தால் மிக கனமழை என்ற அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்றும் வானிலை ஆய்வும் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக சென்னை உள்ளிட்ட 7 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல 20 சென்டிமீட்டர் வரையிலும் மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு இருப்பதை குறிக்கும் விதமாக ஆரஞ்சு நிற எச்சரிக்கை கொடுக்கப்படுவதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் இன்றைய தினம் கனமழைக்கான வாய்ப்பு என்பது 18 மாவட்டங்களில் நீடிப்பதாக வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறாங்க. வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், தருமபுரி, சேலம், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழை என்ற அளவுல 6 சென்டிமீட்டருக்கு அதிகமாகவும் 12 சென்டிமீட்டர் குறைவாகவும் மழை பெய்ய இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வும் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாங்க. மேலும் மற்ற மாவட்டங்கள்ல பரவலாக ஓரிரு இடங்கள்ல லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் நாளைய தினம் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளாக காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தனது வலுவை மேலும் இழக்கக்கூடும் என்கிற இந்த சூழல்ல நாளைய தினம் தமிழ்நாட்டில் கனமழை என்ற அளவு மட்டுமே மழை நீடிப்பதற்கான வாய்ப்பும் கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களிலும், தென் மாவட்டங்களில் ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் மட்டும் ஓரிரு இடங்களில் கனமழை தொடரும் என்று அறிவிப்பு வானிலை ஆய்வு மையத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. காற்றினுடைய ஈரப்பதங்களை தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மலைமேகங்களாக உருவாக்கி மழை பொழிவை ஏற்படுத்தக்கூடிய அந்த மேகங்கள் ஓரிரு இடங்கள்ல நின்று பெய்யக்கூடிய அளவுல நிதானமான மழைப்பொழிவை ஏற்படுத்தும் என்பதனால காற்று இல்லாமல் மழைப்பொழிவு ஒரு இடங்களில் சீராக பெய்யக்கூடிய சூழலில் அதிக அளவில் மழை பொழிவு பதிவாவதற்கான வாய்ப்பு இருப்பதனால் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் மற்ற மாவட்டங்கள் மஞ்சள் நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கூடிய 18 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை என்ற அளவில் மழை பதிவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை தினம் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவை இழந்ததுக்கு பிறகும் கூட மழைப்பொழிவை தமிழ்நாட்டினுடைய கடலோர மாவட்டங்களில் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் 4 மாவட்டங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பும், அதே போன்று வடப்பகுதியில் இருக்கக்கூடிய 2 மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்கள் மீது கனமழை என்ற அளவில் நாளை தினம் மழை பெய்வதற்கான வாய்ப்பும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னைக்கு இன்றைய தினம்தான் ஆரஞ்சு நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாளை தினம் கனமழைக்கான எச்சரிக்கை கூட கிடையாது. நாளை தினம் சென்னையில் லேசான முதல் மிதமான அளவு மட்டுமே மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. டிட்வா புயல் உருவான நேரத்தில் இருந்து தமிழ்நாட்டினுடைய வடகடலோர பகுதிக்கு 29ஆம் தேதி வாக்கில் வந்திருந்தது. 29ஆம் தேதியிலிருந்து இன்று வரையான நாட்கள் மொத்தம் 5 நாட்களுக்கு தொடர்ச்சியாக பரவலான ஒரு மழைப்பொழிவை தமிழ்நாட்டில் கொடுத்து வருகிறது. எதிர்பார்த்த அளவுக்கு தொடக்க நிலையில் கொடுக்கவில்லை என்றாலும் புயல் என்ற நிலையிலிருந்து தனது வலுவை இழந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டில் எதிர்பார்த்ததை விட அதிகமான மழைப்பொழிவை இந்த டிட்வா புயலுக்கு பின்பாக வலுவிழந்திருக்கக்கூடிய அதனுடைய எச்சம் உருவாக்கி இருக்கிறது. அதன் அடிப்படையில் தொடர்ந்து அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியும் இன்றைய தினமும் தமிழ்நாட்டின் பெரும்பான்மையான பகுதிகளுக்கு மழைப்பொழிவு ஏற்படுத்தக்கூடிய வகையில தமிழ்நாட்டின் மீது நிலவுவதன் காரணமாக இந்த வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் வானிலை ஆய்வையும் தெரிவித்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.